உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே புகழ்துணை நாயனார், அந்த புகழ்துணை நாயனாரை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு நாயன்மார்கள் ஒவ்வொரு விதமான ஒரு சிறப்பை, ஒரு வரலாற்றை படைப்பார்கள். அந்த வகையிலே புகழ்துணை நாயனார் தனித்தன்மையோடு சிறந்த சிவபக்தர். சிவபக்தர்னா அப்பழுக்கற்ற அதீதமான, ஈடு செய்ய முடியாத ஒரு சிவபக்தர். அவருடைய தொண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகம்படி தொண்டு. அகம்படின்னா அகத்தினாலே தொண்டு செய்வது. அவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் உடை சூழ்ந்த புளியதன் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ்துணைக்கும் அடியென்று பாடுறார். அந்த அகம்படி தொண்டு என்றால் அந்த ஊர் ஆலயத்திலே சிவபெருமானுடைய ஆலயத்தை சுத்தம் செய்வது, ஆலயம் முழுக்க தூய்மைப்படுத்துவது, கர்ப்ப கிரகத்திலே சுத்தம் செய்வது, அதே போன்று இறைவனை தொட்டு அபிஷேகம் செய்வது, இப்படி சிறப்பான தொண்டுகளை தொடர்ந்து செய்து வந்தார். அவர் சாதாரணமாக தர்ம சிந்தனையிலே உள்ளவர். தர்ம சிந்தனைன்னா சித்தர்கள் பாட்டு மாதிரி தர்மம் என்றது அடுத்தவர்கள் வழங்குவதும் தெய்வம் தர்மம். ஆனால் நேர்மையாக இருந்து அகம்படி தொண்டு செய்வதும் தர்மம்தான். உதாரணத்துக்கு சித்தர் பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்தளித்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. ஒரு மனிதன் வாழ்கின்ற காலத்திலே சராசரி வாழ்க்கைங்கிறது வேறு, குழந்தைகள், குடும்பம் அதெல்லாம் வேறு, உறவினர்கள் அதெல்லாம் வேறு. ஒரு மனிதன் வாழ்ந்து கடைசி நேரத்தில் எது பின்னே வரும்னு சொன்னால், அல்லது ஒரு மனிதனுக்கு, ஒரு பக்தனுக்கு கஷ்டம் வருகின்ற நேரத்தில் எது காப்பாற்றுங்கிற வகையிலே இந்த பாட்டு இருக்குது. அதாவது ஆடு நாடு தேடினும், அரசர்கள் மற்றவங்க, நாடுங்கிறது அரசனுக்கு வச்சுக்கலாம், வீடுங்கிறது மனிதனுக்கு வச்சுக்கலாம். ஒரு வீடு இருக்கும், 4 வீடு தேவைன்னு சொல்லுவாங்க, 10. இப்படி ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும், பெரிய சேனை இருக்கணும், நிறையா யானை இருக்கணும், அப்படி தேடினாலும் கோடிவாசி தேடினும், அப்படியே கோடீஸ்வரர். கோடீஸ்வரர் என்ன தேடுவார்? அவருக்கு ஏற்ற மாதிரி தான். கோடி சேனை தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, அதுக்கு என்ன சொல்கிறாரு அடுத்தபடி? ஓடியிட்ட பிச்சையும் உகந்தளித்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. நமக்கு ஒரு கஷ்ட காலத்தில், அந்திம காலத்தில் நமக்கு எது வந்து நிற்கும்னா தர்மம் வந்து நிற்கும். தமிழில் கூட டிஎம்எஸ் ஒரு பாட்டு பாடியிருக்கார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இப்படி
அந்த தர்மத்தை மையமாக வைத்து தொண்டே தர்மமாக நினைத்து அகம்படி தொண்டின்ற செய்கின்ற காலத்திலே உலகத்திலே பஞ்சம் வந்து விட்டது. என்ன செய்வார்? பஞ்சம் வந்தால் எல்லாருமே பசி பட்னி, அப்படி உலகத்துக்கே பஞ்சம். அடுத்த ஊரில் பஞ்சம் இல்லைன்னு போகலாம். பசி பட்டினி இப்படிலாம் இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு? என் சிவபெருமானை நான் விடமாட்டேன். என்ன விடமாட்டேன்? என்ன பசி இருந்தாலும், என்ன பஞ்சம் இருந்தாலும், நான் சாப்பிட்டாலும் சாப்பிடலைன்னாலும், தூங்கினாலும் தூங்கலைன்னாலும் இந்த கோயிலை பார்த்துக்குவேன், இறைவனை அபிஷேகம் செய்வேன்னு தினசரி அணிதினமும் அந்த குளிர்ந்த நீரை சிவபெருமான் மேலே, அந்த சிவலிங்கத்தின் மேலே, அந்த திருமேனியின் மீது குளிப்பாட்டுவார், அபிஷேகம் செய்வார். அவருக்கு எந்த விதமான மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை வைத்து சிறப்பாக அலங்காரம் செய்வார். ஏதாவது நிவேதனம் கிடைச்சா அது செய்வார். இப்படியே செஞ்சு பஞ்சகாலத்திலே செய்கிறார். இப்படியே செய்கின்ற பொழுது அவரே பல நாட்கள் சாப்பிடலை. சிவபெருமான் இவருடைய புகழை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் என்று நினைத்தார். அப்போது ஒரு நாள் அந்த சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக அந்த கையிலே அந்த குடத்தை எடுத்துக்கிறார். தட்டு தடுமாறி பசி மயக்கம், தட்டு தடுமாறி அந்த சிவலிங்க திருமேனி மீது அந்த தீர்த்தத்தை ஊற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் கை தடுமாறி நழுவி சிவலிங்க திருமேனி உச்சத்திலே அந்த குடம் விழுந்து விட்டது. இவரும் சாய்ந்து விட்டார். சாய்ந்து அப்படியே மயக்கமடைந்து விட்டார். என்ன செய்யறதுன்னு புரியல. இந்த சிவபெருமானுடைய திருவருள். உடனே சிவபெருமான் அவரை உறக்கம் வர்ற மாதிரி செய்துட்டு அவர் கனவிலே தோன்றார். புகழ் சோழரே, சிவபெருமான் தமது பீடத்தின் மீது பொற்காசை வைத்தருளினார். பொற்காசு வைத்தறிந்து அருள்விட்டு மறைந்து விட்டார். புகழ்துணையார் மயக்கம் தெளிந்து உறக்கம் தெளிந்து துன்பம் தெளிந்து எழுந்த பிறகு அந்த பொற்காசை பார்த்தவுடனே அகமகிழ்ந்தார். அகமகிழ்ந்து அந்த துன்பம் நீங்கியது அவருக்கு. அது மட்டுமல்ல, அந்த பொற்காசு என்று சொல்லும் பொழுது படிக்காசுன்னு சொல்லுவாங்க. இந்த படிக்காசுன்னு சொல்லும் பொழுது சிவபெருமான் இவருக்கு மட்டும் கொடுக்கல, திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் பஞ்சகாலத்திலே சிவபெருமான் பொற்காசுகள் படிக்காசுகள் கொடுத்து அருளினார். அந்த வகையிலே புகழ்சோழ நாயனாருக்கும் பொற்காசு கொடுத்து படிக்காசு கொடுத்து அருளினார்கள். அந்த வகையிலே மனம் மகிழ்ந்து அவர் தினசரி அந்த சிறப்பானதொரு அகம்படி தொண்டு செய்து வந்தது மட்டுமல்ல, அவர் முன்பே தர்ம சிந்தைன்னு சொல்கிறபடி அவர் மட்டும் அந்த பொற்காசியை வைத்து ஆளலை, அவர் மட்டும் அதை உபயோகப்படுத்தலை. தம்முடைய நண்பர்கள், ஆலயத்திற்கு வருபவர்கள், உறவினர்கள், ஊர்க்காரங்க அந்த காசை வைத்து யாருக்கெல்லாம் தொண்டு செய்ய முடியுமோ, யாருக்கெல்லாம் பசி தீர்க்க வைக்கும், இதை வைத்து தான் சிவபெருமான செஞ்சிருக்கார். யாருக்கெல்லாம் பசி தீர வைக்க முடியுமோ அத்தனை பேரையும் பசி தீர வைத்து புகழ்சோழ நாயனார் தினசரி அந்த அகம்படி சேவை தொடர்ந்து பல்லாண்டு காலம் செய்து கொண்டே வருகிறார். அதற்கு பின்னாலே சிவபெருமானுடைய அந்த திருவடி நிழலை அடைவதற்காக இவருக்கு சிறப்பாக சிவபெருமான் அழைத்து செல்கிறார். அவருடைய பணி, அவருடைய தொண்டு அப்படி. அதனாலே அப்படி திருக்கைலாயத்துக்கு செல்லும் பொழுது, தில்லையிற் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லற்பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்று சிறப்பாக பாடி, செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடிக்கீழ்
பல்லோரும் ஏத்தப் பணிந்து சிவா திருச்சிற்றம்பலம் என்று அந்த சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே திருக்கையிலாயமும் ஆனந்தமாக செல்கின்ற ஒரு அருமையான ஒரு நிலையிலே புகழ்துணை நாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கோயில் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததொரு சிவனடியார் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் சந்திப்போம். மட்டுமில்லாமல் இந்த நாயன்மாருடைய நிகழ்ச்சிகளை, சிவனுடைய நிகழ்ச்சிகளை காண்போரும் கேட்போரும், முழுமையாக கேட்பவருக்கு அதற்கேற்ற பலன் இருக்கு. அனைவரும் பல்லாண்டு வளமுடன் வாழ வேண்டுமாய் சிவபெருமானை நினைத்து வேண்டுகிறேன். அன்பு வணக்கம்.